சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, முதன்முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகம் கொடுத்து கீதையின் பகவானை நிரூபியுங்கள். பிறகு உங்களது பெயர் பிரபலமாகும். தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையை முதன்முதலில் உறுதிப்படுத்துங்கள். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காகத்தான் அவர் இங்கு வருகின்றார். இதையே சிவ ஜெயந்தி என்றும் கூறுகின்றனர். எவ்வாறு ஆத்மாவை பார்க்க முடியாதோ, புரிந்து கொள்ள முடியுமோ, அதேபோன்று பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அவர் ஆத்மாக்களாகிய நமது தந்தை என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்கிறோம். அவர் பரமாத்மா, சைத்தன்ய பாவனமாக இருக்கின்றார். அவர் வந்து பதீத உலகை பாவனமாக்க வேண்டியிருக்கிறது. தந்தை வந்து முழு ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் பகவான் ஒருவர்தான், அவர் நிராகாரமானவர், சாகாரமானவர் அல்லென்ற விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும். பரம்பிதா பரமாத்மா சிவபகவானின் மகா வாக்கியம், ஞானக் கடலானவர் அனைவருக்கும் தந்தையானவர், படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல், இடை, கடையின் ரகசியத்தைப் புரிய வைக்கின்றார். இந்த ஞானத்தை வேறு யாரும் அறியவில்லை. தந்தை சுயம் வந்து தனது அறிமுகத்தைக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. முக்கிய விஷயம் தந்தையின் அறிமுகமாகும். முக்கியமானது கீதை, பகவானின் மகா வாக்கியம். முரளியில் எழுதுவதன் மூலம் கருத்துக்கள் அனைவரிடத்திலும் சென்றடைந்து விடுகிறது. சிலர் துக்கக் கண்ணீர் விடுகின்றனர். அழுவதற்கான விஷயமே கிடையாது. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். தகுந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு அனைத்து கருத்துக்களும் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. தந்தையின் நினைவுதான் முக்கியமானது என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம்தான் பாவங்கள் அழியும். முக்திதாமத்திற்குச் சென்று விடுவீர்கள். பிறகு முதலிலிருந்து சக்கரம் சுற்ற ஆரம்பித்துவிடும். ஒரே தர்மம் ஒரு ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை ஆகிறது. பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். வேறு என்ன வேண்டும் என்ற சுத்தமான அகங்காரம் இருக்க வேண்டும். தந்தையின் மீது சந்தேகம் வரவே கூடாது. முக்கியமாக ஏமாற்றக்கூடியது கண்களாகும். இதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்க வேண்டும். தனது பாதுகாப்பிற்காகவும் சுபம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி மற்றும் பயமற்றிருக்கும் சக்தி சேமிப்பு செய்யுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆத்மா, நான் எப்போதும் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் பவித்திர வாரிசு. ஆத்மா ஒளிப்புள்ளி என்று உணர்கிறேன். 2 புருவங்களுக்குள் பிரகாசமாய் ஜொலிக்கும் பாபாவின் நினைவில் என் உணர்வு அசையாமல் நிலைக்கச் செய்கிறேன். பரம்பிதாவின் அன்பான நினைவால் நான் வளர்ந்து உண்மையிலும் தூய்மையிலும் நிரம்பிக்கொண்டே இருக்கிறேன். நுண்ணறிவு திவ்ய புத்தி கூர்மையால் தேவதை நிலை பெற்றுக்கொண்டு பரம்தாமத்தில் நுழைந்து சக்திகளைத் தந்தையிடம் உரரிமையுடன் பெற்று உற்சாகமுடன் பூரணமாகின்றேன். தந்தையிடம் கிடைத்த ஆன்மீக பொக்கிஷங்களை சகோதர ஆத்மாக்கள், உலகம், உலகம், இயற்கை, பஞ்சபூதங்கள், அனைத்து ஜீவராசிகள் என அனைவருடனும் பகிர்ந்து கொள்கின்றேன். பாபா இது கட்டளை தருகிறார்கள். நேர்மையுடன் தேர்ச்சி பெறும் யதார்த்த யோகி என்ற பெரும் வரதானம் எனக்கு கிடைத்துள்ளது. வழிகாட்டுதல் படி எனது முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துகிறேன். மனதையும் புத்தியையும் ஒரே சங்கல்பத்தில் நிலைநாட்டிக் கொள்கிறேன். எதற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுபட்டுக் கொள்ளும் சக்தியை வலிமைப்படுத்துகிறேன். எனது சகஜ யோகத்தில் பயிற்சி செய்கிறேன். சங்கம யுக கடைசி நேரத்தில் புத்தியில் அநேக சங்கல்பங்கள் தோன்றக்கூடிய ஆபத்து இருப்பதை உணர்ந்திருக்கின்றேன். அனைத்து சங்கல்பங்களை நிறுத்தி ஸ்டாப் என்று சொன்னவுடன் புத்தி ஓடாமலே நின்றுவிடக்கூடிய உறுதி தேவை. ஆழமாக மனம் புத்தியில் உணர்ந்திருக்கின்றேன்.
அந்த நிலைதான் யதார்த்த யோகியின் பூரண அடையாளம் என்பதையும் உணர்கிறேன். பூரண நிலையை அடையவே நான் சதா லயத்திலும் பரிசுத்த எண்ணத்திலும் சுயமான கண்ணோட்டத்திலும் வாழ்கிறேன். தந்தையின் ஒளியால் என் உள்ளம் மகிழ்ச்சியுடன் நிறைந்துள்ளது. பவித்திர நினைவு யோகத்தில் எனது ஆதி தேவதை ஸ்வரூபமாக தூய சந்தோஷத்துடன் பாபாவின் பணியில் இறங்குகிறேன். விஸ்வ கல்யாணத்திற்கு மட்டுமே செலவிட எனது மனம் உறுதியாக இருக்கிறது. இந்த நியாயமான நேர்மை எனக்கு எக்காலத்திலும் பாதுகாப்பும் திருப்தியும் அளிக்கின்றது. அன்பின் சகயோகத்துடன் உலகம் வாழ ஆசிகள் கொடுக்கின்றேன். சதா ஆசிகளையே பரமபிதா பரமாத்மா எனக்கு ஆசீர்வாதமாக வழங்குகிறார். எல்லோரையும் தூய்மையில் உயர்த்தும் பணியை தொடர்கின்றேன். இந்த பணியே என் ஆன்மாவின் முழுமை கொள்ளும் இறுதி தியானம், யோகம். அந்த தியானமே என் ஆனந்தத்தின் பூரண வெளிச்சம். செய்வதும் செய்விப்பவரும் எனது பரமாத்ம சிவதந்தை. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.